அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க அதை தர்றோம் இதை தர்றோம், ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் உங்களுக்குன்னா, அது மக்களோட வரி பணம். அதனால அவங்க வீட்டு பணத்தை அவங்க செலவு பண்ணல. அதனால தாராளமா நீங்க வாங்குங்க, அது உங்களோட வரி பணம் தான். நானே சொல்றேன், நீங்க வாங்குங்கன்னு தான் சொல்றேன். வாங்குங்க, ஆனா வாக்க மட்டும் எந்த வேட்பாளருக்கு போடணும் அத மனசுல வச்சுங்க, அதுக்கு போடுங்க. இப்ப நம்ம வேட்பாளருக்கு நீங்க போட்டீங்கன்னா தான் நான் இவங்கள கேள்வி கேட்க முடியும், எதுவும் பண்ண முடியும். இதுதான் உண்மை நிலைமை. அதனால இப்ப எனக்கு காலையில இருந்து வந்த தகவல், நாங்க நிக்கிற இடத்துல, நம்ம நிக்கிற இடத்துல எல்லாம் எப்படியாவது கழிச்சு விடுங்க, நிக்க விடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலையே நடந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப தவறானதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அம்மா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. யாரு நின்னாலும் நாங்க இந்த மாதிரி வேன்ல வருவோம், நேரா மக்கள்கிட்ட பேசுவோம், நேரா ஒண்டி கொண்டி வா அப்படின்னு தான் கேட்போம். அப்படிதான் அம்மா அரசியல் பண்ணது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் கூடவே பின்னாடியே உட்கார்ந்துருப்பேன், பார்த்திருக்கீங்கல்ல. கிட்டத்தட்ட 39 வருஷமா நான் இதுல இருக்கேன். உங்களுடைய ஆட்டத்துக்கு கிட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டதான் நான் வந்திருக்கேன். அதையும் சொல்றேன், நீங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கிறது நல்லா எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எங்கெங்க எந்த இடத்துல தமிழ்நாடு முழுவதுமே சொல்றேன், எந்த இடத்துல தென்னந்தோப்பு சின்ன இருக்கோ அங்கெல்லாம் யாரு என்ன சொன்னாலும் கரெக்டா போட்டுருங்க ஓட்டை. அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அத நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்றதுக்கு காரணம் இதான்.